இப்போ நம்ம வந்து மிஸ்லனியஸ் எக்ஸசைஸ் சாப்டர் 6ஓட கொஸ்டின் நம்பர் 14 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 14th question. Show that the height of the cylinder of maximum volume that can be inscribed in a sphere of radius r is 2r by root 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. Show that height of the cylinder. இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 2r by root 3 நம்ம ப்ரூவ் பண்ணோம். எப்போ அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் வால்யூம் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸ்பியருக்குள்ள இன்ஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலிண்டரோட வால்யூம் மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா அதோட ஹைட் வந்து 2r by root 3க்கு சேமா இருக்கணும். இதுல இந்த கேபிட்டல் ஆர்ன்றது ஸ்பியரோட ரேடியஸா இருக்கணும். இதை ப்ரூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் த சிலிண்டரையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பியருக்குள்ள ஒரு சிலிண்டர் வரைஞ்சாச்சு. ஸ்பியரோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு கொஸ்டின்ல எடுத்துக்க சொல்லியிருக்கிறதுனால கேபிட்டல் ஆர்னு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சிபி தான் இந்த சிலிண்டரோட ஹைட். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2r by root 3ன்னு அதுக்கான ப்ரூஃபும் எழுத போறோம். கொஸ்டின்ல அவங்க கொடுத்திருந்தது என்னது? இது மேக்ஸிமம் வால்யூமை கண்டெயின் ஆயிருக்கும் போது ஹைட் இப்படி இருக்கும்ன்றதான ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதோட வால்யூமை முதல்ல மேக்ஸிமம் எங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ வால்யூமோட ஃபார்முலா நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து πr²h. இதுல ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரும் ஹைட் ஆஃப் த சிலிண்டரையும் முதல்ல கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல இந்த ஏல இருந்து இந்த பி வரைக்கும் இந்த லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ், இங்க எல்லாமே 90 டிகிரி தான். இப்போ ஏபிசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. இது எக்ஸ், இது ஏல இருந்து சி வரைக்கும் இந்த இடத்துல 2 ரேடியஸ் இருக்குல்ல. அப்போ டோட்டலா பார்க்கும்போது இதுல 2 டைம்ஸ் ரேடியஸ் இருக்கு. அப்போ இது சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 2r அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏசியோட டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இப்படி எழுத முடியுமான்னு பாருங்க. In triangle ABC, ABC இந்த triangle பித்தாகரஸ் அப்ளை பண்ணும்போது AC squared equal to AB squared plus BC squared அப்படின்னு கிடைக்கும். இதுல ACன்றது கொஸ்டின்ல 2r, அப்ப 2r squared equal to AB யோட வேல்யூ கொஸ்டின்ல x இருக்கா, x squared plus BC யோட வேல்யூ தான் சிலிண்டரோட ஹைட் நம்ம எடுத்திருக்கோம், h squared அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணா 4, r ஸ்கொயர் பண்ணா r squared equal to x squared plus h squared அப்படின்னு இருக்கு. ஸோ ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அங்கே அனுப்பிடலாம், மைனஸ் ஆகிடும். அப்போ நம்ம சொல்லிக்கலாம் ஹெச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4r ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து ஹெச்சோட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இதுலேயே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா இந்த ஹெச் ஸ்கொயர்டு அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸோ 4r ஸ்கொயர்ட் மைனஸ் ஹெச் ஸ்கொயர்டு, இது ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குமோ அதை அப்ளை பண்ணி நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ வால்யூமோட ஃபார்முலா வந்து πr²h. முதல்ல சிலிண்டரோட ரேடியஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா. சிலிண்டரோட இந்த டயாமீட்டர் தான் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஏன்னா இதுதான் நம்ம இதில் பாதி தான் ரேடியஸ் வரும். இப்போ ஆக்சுவலாக டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் தான் வந்து எக்ஸ் நம்ம கொஸ்டினில் எடுத்திருக்கோம். அப்போ அதோட ரேடியஸ் வேணும் அப்படின்னா அதில் பாதி டிவைட் பண்ணால் போதும். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு x/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே அதான் எழுதிக்க போகிறோம் நம்ம. அப்போ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு பைன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். r ஸ்கொயர்ட், rன்றது x/2ன்றதுனால x/2 த ஹோல் ஸ்கொயர்ட், பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்கு. இப்போ இதில் நம்ம ஹெச்சை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கொயர் அங்கே போனால் வந்து ரூட்ல வரும் டேர்ம், இல்லைனா இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு போனால் v இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், பக்கத்தில் ஒரு ஹெச் இருக்கு, டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக இந்த 4r ஸ்கொயர்ட் மைனஸ் ஹெச் ஸ்கொயர்டுன்றது என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு π/4ன்றது கான்ஸ்டன்ட், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக இந்த 4r ஸ்கொயர்ட் மைனஸ் ஹெச் ஸ்கொயர்ட் கிடைக்குது. வெளியே ஒரு ஹெச் வந்து மல்டிபிள் இருக்கு, இப்படி எழுதிக்கோங்க. சரிங்க, ஒரு மைனஸ் இருக்கு, 4r ஸ்கொயர்ட் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். இந்த ஹெச்சை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம், வேணா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியே ஒரு π/4 இருக்கு, இந்த ஹெச் இது கூட மல்டிபிள் ஆகும்போது 4r ஸ்கொயர்ட் ஹெச் மைனஸ் இந்த ஹெச் ஸ்கொயர் கூட மல்டிபிள் ஆகும்போது h³ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வால்யூமோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த வால்யூமை டிஃபரன்ஷியேட் பண்ணி அது எங்கே மேக்ஸிமம் வருது, அது மேக்ஸிமம் வரும்போது இதுதான் ஹைட்டான்றதை தான் நம்மள வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச். இது vc ஈக்குவல் டு வியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், dv/dh ஈக்குவல் டு இதில் π/4 வந்து கோஎஃபிஷியன்ட் அங்கே தான் இருக்கும், உள்ளதான் டிஃபரன்ஷியேட் ஆகும். 4ம் r ஸ்கொயர்டும் கூட கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் தான், அப்படியே தான் இருப்பாங்க. இந்த ஹெச் தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஹெச் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிடுது. மைனஸ் ஹெச் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 டைம்ஸ் ஹெச் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. இது ஈக்குவல் டு 0 பண்ணால் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே அது ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. dv/dh ஈக்குவல் டு 0.
ஸோ இதுல இருந்து இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 பண்றோம். அதாவது π/4 உள்ள வந்து ஒரு 4r² -3h² இருக்கு ஈக்குவல் டு 0. மல்டிபிள் இருக்க π/4 அங்க போனா டிவிஷன்ல 0 அங்க போயிடும். -3h² அங்க போனா பாசிட்டிவ் ஆகும். அப்போ 4r² ஈக்குவல் டு 3 டைம் h² அப்படின்னு கிடைக்குது. நமக்கு h தானே வேணும். மல்டிபிள் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ 4r²/3 is equal to h². ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும்? ரூட் ஆயிடும். ஸோ ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது 4ல இருந்து ஒரு 2 நம்ம வெளியில எடுத்துடலாம். r² இருந்து ஒரு r வெளில எடுத்துடலாம். √3 வெளியே எடுக்காதனால √3 அப்படியே தான் இருக்கும். அப்போ h is equal to 2r/√3 கிடைக்குது. ஆனா h வந்து இந்த வேல்யூவா இருக்கும்போது என்னோட வால்யூம் வந்து மேக்ஸிமமானு ப்ரூவ் பண்ணணும்ல. வால்யூம் மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவை எடுத்து திருப்பியும் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டபுள் டெரிவேட்டிவ் வேல்யூ நெகட்டிவ்ல வந்தால் தான் அது மேக்ஸிமம் வால்யூமாக கண்டெயின் பண்ணியிருக்கதா இருக்கும். ஸோ அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். dv/dh ஒரு தடவை இங்கே எழுதிக்கிறேன். நம்மக்கிட்ட வெளியே வந்து ஒரு π/4 இருக்கு. உள்ள 4r² 3h² இருக்கு. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு h பண்ணுறோம். ஏன்னா இது நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணாதான் இந்த h வேல்யூ அவங்க அக்செப்ட் ஆகும். இப்போ இது என்ன ஆகிடும்? d²v/dh². π/4 அங்கேயே தான் இருக்கு. 4r² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஏன்னா அதில் ஹெச்ஏ இல்லை, இது கான்ஸ்டன்ட். -3 அங்கேயே இருக்கும். h² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2h அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ வெளியே வந்து ஒரு π/4ம் -3ம் 2ம் -6hன்னு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் கூட நியூமரேட்டரில் ஒரு -3πhம் டினாமினேட்டரில் ஒரு 2ம் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ். இது லெஸ் தென் 0 தான். டபுள் டெரிவேட்டிவ் லெஸ் தென் 0 வரதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? therefore d²v/dh² ஓட வேல்யூ லெஸ் தென் 0 இருக்கிறதுனால ஸோ இட் கண்டெய்ன்ஸ் மேக்ஸிமம் வால்யூம். லெஸ் தென்னா மேக்ஸிமம்னு அர்த்தம். மேக்ஸிமம் வால்யூம் வென் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் யாரு? h is equal to 2r/√3. அப்போ h is equal to 2r/√3ல இருக்கும்போது தான் இது மேக்ஸிமம் வால்யூமை கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஆனால் கொஸ்டின்ல இன்னொரு பாயிண்ட்டும் கேட்டிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆல்சோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் வால்யூம்னு கேட்டிருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூம் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். வால்யூம் ஈக்குவல் டு π/4 4r² h3 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வால்யூம் கேட்டாங்க. ஸோ வால்யூம் ஃபங்க்ஷன் நம்ம பிகினிங்கில் கண்டுபிடிச்சதை எழுதிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல இருந்து தான் வால்யூம் நம்ம எடுக்கணும். அதை எழுதிட்டு ஹெச்சுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2r/√3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ π/4 அப்படியே இருக்கும். இங்கே 4r² இருக்கு. இந்த ஹெச்சுக்கு பதிலாக மட்டும் 2r/√3 -h³ அப்போ 2r/√3 the whole cube அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். வெளியே இருக்க π/4 அங்கேயே இருக்கு. உள்ள வந்து இதை மல்டிபிள் பண்ணும்போது 4 2s are ஒரு 8, r² ஆரும் r³ டினாமினேட்டர்ல ஒரு √3 இருக்கு. மைனஸ் இங்கே 2ஐ கியூப் பண்ணோம், r கியூப் பண்ணோம், √3 கியூப் பண்ணோம். ஸோ 2ஐ கியூப் பண்ணால் 8, r கியூப் பண்ணால் r³, √3 கியூப் பண்ணோம் அப்படின்னா √3 3 தடவை எழுதணும். இப்போ இந்த ரெண்டு √3 சேர்ந்து √3 √3 3 ஆயிடும். பக்கத்தில் ஒரு √3 அப்படியே தான் இருக்கும். இப்போ 3√3 அப்படின்னு போட்டிருக்கணும் நம்ம. இது அப்படியே சால்வ் பண்ணாம இதுல இருந்து காமன் டேர்மை வெளியே எடுத்துருங்க. π/4 வெளியே இருக்கு. இவங்க கிட்ட 8r³ இருக்கு. இவங்க கிட்ட அதே டேர்ம் இருக்குல்ல, வெளியே எடுத்துருங்க. 8r³ வெளியில எடுத்துட்டோம்னா இங்க வெறும் 1 மட்டும் இருக்கும். இங்க வந்து ஒரு 1/3 மட்டும் இருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே 4 1s are 4 2s are கேன்சல். ஒரு 2 ஒரு π ஒரு r³ ஒரு √3 இங்கே இருக்கு வெளியில. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா /1. 3 1s are 3 3 - 1 2/3 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4 π r³ நியூமரேட்டர்ல கீழே 3√3 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வால்யூம். வால்யூம் வந்து எப்பவுமே கியூபிக் யூனிட்ஸ் இருக்கும். அதனால கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க.